நாங்கள் மிக்சியில் அடிப்போம். இந்த பட்டை அடிக்காமல் அருவல் நறுவலை இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக தெரிய வேணும். எல்லாம் நாள் காட்டணுமெண்டுங்க எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் டைம் கிடைக்கிறேன், எங்கள் வேலைக்கு போகிறதால டைமே கிடைக்கிறேன். அதாவது இன்றைக்கு லீவு வேண்டபடியாக உங்களுக்கு காட்டணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை. இந்த வச்சிருக்கேன். அவன் சீனி விடடா இஞ்சி பா உனக்கு இங்கே வச்சிருக்கு பாடுவா ரெண்டையும் சாப்பிட்டு சீனோக்கு கொடுக்காம விடுங்க. அப்படியே கொதிச்சுட்டு இனி கறியை இறக்குவோம். இறக்குவோம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் கறி தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், தேங்காய் பால், முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இறால் எடுத்து வச்சுருக்கிறேன், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், தூள் எடுத்து வச்சுருக்கு, உள்ளி, ரம்பை, கருவேப்பிலை, தக்காளி பழம், மிளகாய், வெங்காயம், இஞ்சி, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதை கேஸை போட்டு ஹீட் ஆகட்டும் சட்டி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிளாக்கிக்கும் சீனுவுக்கும் மீன் அவிச்சு கொண்டிருக்கோம். அது ஒரு பக்கம் அவியட்டும், நல்லா அவிஞ்சு வரட்டும். சட்டி ஹீட் ஆகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். இப்போ எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் வடிவாக கொதிச்சுட்டு இப்போ சின்ன ஜீரகம் போட போகிறோம். அதோடு சேர்த்து உள்ளியோடு சேர்த்து இஞ்சி, வெங்காயம். நான் இவ்வளோ வெங்காயம் போடுறேன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இதோட போடுவேன். இது உங்களுக்கு விரும்பினா பச்சை மிளகா போடலாம், இல்லாட்டி அதை தவிர்த்து கொள்ளலாம். நாங்கள் இது தூளும் போடத்தானே போகிறோம். அதாவது இது பச்சை மிளகா உரைப்பை விட ஒரு சுகாதாரம். அந்த பச்சை மிளகா பொரிஞ்சு வரைக்கும் ஒரு வாசம் வரும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாசத்தை விட சாப்பிடக்கையும் ஒரு டேஸ்ட்டை தரும். நல்லபடியாக வதங்கட்டும். இதோடு சேர்த்து நான் 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட போகிறேன். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட போகிறேன். இதெல்லாம் இந்த தக்காளி பழம் கட்டஞ்ச மாதிரி வரும். அந்த தக்காளி பழம் இப்போ வெட்டி துண்டு துண்டாக இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது, நல்லா கட்டஞ்சு வரணும். அதுக்கு பிறகு பார்ப்போமா எல்லாம் வடிவாக கரைஞ்சி வந்த பிறகு பார்ப்போம். அது வரைக்கும் இது வடிவாக வதங்கி கொண்டு இருக்கணும். வதங்கட்டும் வடிவாக. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கி கொண்டு இருக்குது. இன்னும் வதங்க வேணும், நல்லா வதங்கும். எல்லாம் நல்ல சுகுண்டு வரும். கிளறாமல் விட்டு விடணும். டக்குனே எரிய பார்த்து இதுக்கு தான் தொடர்ந்து கிளறி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக எல்லாம் இதாக நல்லபடியாக வதங்கி கொண்டு இனி அடுப்பை நுப்பாட்டி போட்டு இதை நாங்கள் வடிவாக மிக்சியில் பட்டை அரைக்காமல் அருவல் நறுவலாக அரைச்சி கொண்டு வர போகிறோம். பட்டை அரைச்சா களி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடிவடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறால் குழம்புக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, எப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை நுப்பாட்டிட்டு இதை இறக்க போகிறேன். இந்த இது அடங்குன்னு நினைக்கும், கொதி அடங்குன்னு நினைக்கும். கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடியஞ்சு தக்காளி பழத்தையே காணையிலேன்னு தேடுதல் போட வேண்டியதாக கிடக்கு. 1-2 தான் தெரியுது, அப்படி கரைஞ்சி வந்துட்டு. ஆரோணும் அதுக்கு
போட்டுக்கலாம். நான் மிக்சிக்கு இறக்குறேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பார்த்தீங்களா, இப்படிதான் இறக்க வேணும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படி வராக்கிட்டேன். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு துடைச்சி இதாக்கியாச்சு. இனி இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நாங்கள் மிக்சியில் அடிப்போம். இந்த பட்டை அடிக்காமல் அறுவல் நறுவலை இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக தெரிய வேணும், குட்டி குட்டி துண்டுகளாக. இது வந்து தக்காளி பழத்தண்ட தோல் அதெல்லாம் போடலாம், பரவாயில்ல, அது வரும். நாங்கள் வந்து விளக்கிக்கும் சீனுக்கும் சாப்பாடு வைக்கணும். இப்போ வந்து 12:45 ஆகிட்டுது. அவங்களுக்கு பசிக்க வடிக்கிட்டுரும். அதால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக சாப்பாடை வச்சுட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் குழச்சி வளமையை வைக்கிறோம். நாங்கள் ரெண்டு மீன் வேண்டினாங்க நேற்று இவங்களுக்கு வந்து. அப்போ அது வந்து அந்த இறாலுங்க இந்த இது வந்து தலையை வந்து பிச்சு போட்டுருவோம். அதை விரும்பி சாப்பிடுவேன் 2 பேரும். அதை தாண்டி நிறைய இதுக்கு இருக்கிற சொதியையும் விட போகிறேன். இதுதானவே இந்த சாப்பாடு. நாங்கள் வந்து வேலை பல நாள் காட்டணுமெண்டுங்க எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் டைம் கிடைக்கிறதில்ல, எங்கள் வேலைக்கு போகிறதால டைமே கிடைக்கிறதில்ல. அதாவது இன்றைக்கு லீவு வேண்டபடியாக உங்களுக்கு காட்டணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை. இந்த கையால் தான் நான் மசிக்க போகிறேன். முள்ளு குத்தும் இங்கே இப்படி தான் பிச்சு போடுறோம் நாங்கள். அவை சாப்பிடணும் வடிவா. முள்ளுகளையும் இப்படி சின்ன சின்ன உடைச்சி போட்டால் விரும்பி சாப்பிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவைக்கு சாப்பாடு உழைக்கிறான்னு தெரியும். இந்த சட்டி எடுத்தாலே அவைக்கு தெரியும் தங்களுக்கு தான் சாப்பாடு உழைக்கிறாண்டு. பின்னால் வந்து நின்று சொரிஞ்சு கொண்டு நிற்கிறேன். விடியால் வந்து நின்று அவர் அப்போதையே நான் வந்து இறால் நோண்டி கொண்டு இருக்கேன். அப்போ தலையை எடுத்து வேலுக்கு வைக்கிறேன்னாங்க தானே. அப்போ இதண்டு சுராண்டி கொண்டே இருந்தேன். நான் என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு சமைச்சிட்டாருன்னு சொன்னேன். நாங்கள் இன்னைக்கு நிற்கிறேன். சரியான விருப்பம். சுட சுட கொடுக்கக்கூடாது, சூட்டோட சாப்பிடவே மாட்டாங்க இங்கே. சரியான செல்லாம் இருக்கிறதே நாங்கள் போட்டு பிழைச்சிட்டு சரியா சுடுவது. இப்படி தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு முள் ஒன்றும் தொண்டையில் குத்தாது. ஏன்னா சின்ன சின்ன பிச்சுட்டு தான் நாங்கள் வைக்கணும். நாங்கள் கரண்டியால் இப்படி நல்லபடியாக மசிச்சு விட இந்த குட்டி மீன் தான் எல்லாம் அப்படியே நசிஞ்சு நல்ல இதாக வந்துடும். வடிவா சாப்பிடி வேணும். அந்த சீனு பிள்ளையார் வந்து எப்போவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவே. சோர்ந்து போய் பார்த்து கொண்டிக்கிறேன் எத்தனை மணிக்கடா சாப்பாடு வேற போகிறாருண்டு. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து எங்கிற கடைக்குட்டி உண்மையாகவே செல்ல பிள்ளையாக நாங்கள் வளர்த்தனாங்க. இப்போ வந்து இவர் வந்து வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகிட்டுது. செட்டியான செல்லம், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாம் ஒரு நாளைக்கு அவருக்கு கொடுக்கல உங்களுக்கு எடுத்து வீடியோவை நான் போடுவேன். இப்போ வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க எப்படி பாஞ்சடிக்கு இப்படியே வச்சாலும் சாப்பிட்டுருவேன். அது இப்படியே இதாண்டுவேன். டேய் அவன் சீனியுடைய விடடா. இஞ்சி வா உனக்கு இங்கே வச்சிருக்கு வாடுவா. 2ஐயும் சாப்பிட்டு சீனுக்கு கொடுக்காம விடுங்க. இவர் வந்து கொஞ்சம் பயந்தவர் மாதிரி, ஆனால் கட்டிப்பான் சிட்டியா. வீட்டுக்குள்ள தெரியாம விட மாட்டான். இவன் வந்து எல்லாத்துலேயும் துடியாட்டம் கூட, ஆனால் கடிக்கவே மாட்டான் ஒருத்தருக்கு. அத்தனை பேருக்கு 2 பேருக்குள்ளேயும் உள்ள வித்தியாசம் பாருங்க. நடிப்பு போட்டுக்கொண்டே நிற்கிறேன். சாப்பிட மாட்டேன், சூடண்டாலும் சாப்பிட மாட்டேன். சீனு விளைக்கு இவர் தான் நாங்கள் விளைக்கு கடைக்குட்டி. இவா வந்து இப்போ குழந்தை பிறந்த இவாக்கு. இவர் தான் அப்பா. பார்த்தீங்களா, இவே 2 பேரும் தான் எங்கட வீட்டு செல்ல பிள்ளைலன்னு சொல்லணும். ஏன்டா என்ன சொன்னாலும் விளைக்கு வந்து கேட்பான். ஆனால் சீனு வந்து கேட்பான், கொஞ்சம் பயந்த சுவாவம் உள்ளாள். ஆனால் வீட்டுக்குள்ள ஒற்றுத்தரையும் விட மாட்டான். கடிச்சு எத்தனை பேர் கடிச்சு போட்டான். நாங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா அவரா பழகின வழக்கம். இவே இப்படியே சாப்பிடட்டும். நாங்கள் அங்கே ஆறி இருக்கோம். நாங்கள் வந்து நாங்கள் இதை மிக்சியில் அடிக்க போகிறோம்.
ஆறிட்டு நல்லா ஆறிட்டு மிக்சியில் அடிப்போம். இவ்வளோதான் வேலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அடிச்சிடும் பாருங்க. இந்த அறுவல் நறுவலை தான் அடித்து வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்தால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி அதே சட்டியை வச்சு கொஞ்சம் ஏற்கனவே அதுக்கு மண்ணை தானே ஆகலை மண்ணையிலும் கூட விடக்கூடாது. அளவான எண்ணெயை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து நல்லா கொதிச்சுட்டு இனி வெந்தயம் கடுகு பெருஞ்சீரகம் அவ்வளோதையும் போட போகிறேன். போட்டுட்டு நான் கொஞ்சம் உள்ளி எடுத்து வச்சுருந்தேன். நான் உள்ளியையும் போட போகிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுனா அதையும் போட போகிறேன். அதோட வந்து கருவேப்பிலை தம்பை போட்டுவிட்டு வடிவாக ரெகுலர் விட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வடிவாக பொரியட்டும். வெங்காயம் வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை வந்து போடுவோம். சரியா இதை வந்து வடிவாக போடுவோம். இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு கரைப்போம். தண்ணியை கரைச்சி இதுக்கு விட போகிறோம். என்ன சொட்டு தண்ணி எல்லாம் இந்த இதில் கரைச்சி தான் வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி இது வந்து நல்ல வடிவாக எண்ணெய் வந்து மேலே வரும். அப்படி நல்ல வடிவாக கொதிக்கட்டும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது கறி வந்து திக்காக இருக்கும். இப்படி செய்தால் கறி வந்து கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும். சாப்பிட இந்த பிரட்டல் கறியை விட நல்ல சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும் பிரட்டல் கறி மாதிரி அப்படி சுவையாக இருக்கும். நாங்கள் வந்து சும்மா தக்காளி பழம் அதுகளை வெட்டி போட்டு சமைக்க ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்படி செய்ய ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவையாவது செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட்டும் தாங்க. இதுக்கு வந்து நான் வந்து இறால் போட போகிறேன். வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு தூள் நான் வந்து ஒரு கரண்டி தான் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து தூள் உப்பு தான் போடுறேன். போட்டாச்சு. இனி இது எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவோம். பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் வருது பார்த்தீங்களா இப்படி பிராண்டு. இதுக்குள்ளே நாங்கள் வந்து பால் விட போகிறோம். அதாவது முதலாம் பால் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மட்டும்தான் விட போகிறோம். விட்டு இந்த இறாலம் இப்போ நாங்கள் அரைச்சது மற்ற தூள் எல்லாம் அவியணும். அதுக்காண்டி எல்லா பாலையும் விடுவோம். இப்போ வந்து வடிவாக எல்லாம் கறி கொதிச்ச அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் தூள் தான் போட்டேன் நான். பாருங்க உப்புலாய் இதாக இருக்குன்னு. சரி, இது எல்லாம் வடிவாக கொதிச்ச அப்புறம் பார்ப்போம். உண்மையாக இது நல்ல வடிவாக கொதிச்சு வரட்டும். இதுக்கு ஒரு சுவை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இஞ்சி தான் இதுக்கு சுவை. அம்மா அந்த இப்போ நான் ஒரு சொட்டு வாயில் எடுத்து வச்சு பார்த்தேன். நான் கறி கொதிக்கையில் சொட்டு எடுத்து போய் சும்மா இஞ்சி வாசம் தான் அப்படி நாக்க கொள்ளுது. உற்று தடவை அது இப்படி செய்து பாருங்க. உங்களோட வீட்டில் யாரும்
டெய்லி இதைத்தான் செய்துட்டு சொல்லி கேட்பினோம். அப்படி ஒரு நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் எப்பயாவது இறால் வேண்டைக்கு எப்பயாவது டைம் இருக்க மட்டும்தான் செய்கிறது. வேலைக்கு போகிறதால இதெல்லாம் மினாக்கெட்டு செய்ய மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இறால் வந்து அவியோணும் படிவா, அது வரைக்கும் தூள் இறால் எல்லாம் படிவா அவியோணும். பாருங்க இங்கே கறியை பார்த்தது செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் செய்த மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க. இப்போ வந்து கறி வடிவா கொதிச்சு நல்லா சுண்டி கொண்டு வரட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொதிச்சு கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் வத்தினா தான் நல்லா, மற்றது இறாலும் கொஞ்சம் அவிய வேணும். தூளெல்லாம் அவிஞ்சிட்டு கொஞ்சம் தூள் நானே போட்டது. மற்றது இந்த வக்கைக்கு நிறைய தூளும் போடக்கூடாது. இந்த ஹீட் கூட இங்கே அடித்து வேர்த்து அப்படி இதாக இருக்குது. அவ்வளோ ஹீட், வீட்டுக்கையும் இருக்க இல்லாது, வெளியிலையும் இருக்க இல்லாது, ஒட்டு மரத்தில் கூட ஒரு இல்லை அசைவு கூட இல்லை. அவ்வளோ கஷ்டம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வெயில இந்த வருஷம்தான் நான் இப்படி பார்த்துருக்கேன். அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. அவ்வளோ வெயிலுக்கு என்னடா செய்கிற அப்படி அந்த மாதிரி கிடையாது. வீட்டிலேயும் இருக்க இயலாது. அவ்வளோ ஃபேனை போட்டால் ஃபேன் வந்து சிட்டியான அந்த ஹீட்டை தான் தருது. ஃபேன்லேருந்து காற்று மட்டும் தான் தருதே ஒழிய ஒரு ரெஸ்டே இல்லை. அது வந்து ஒரு ஹீட் தன்மையை தான் தருது எங்களுக்கு. எவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து தண்ணி குடிக்கிறோம் அவ்வளோ அதுக்கு எங்களோட உடம்புக்கு நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லபடியாக கொதிச்சுட்டு இனி வந்து கறியை உராக்குவோம். இதுதான் எங்களுடைய சுவையான கறி, இறால் கறி பிரட்டு. ஏன்னா கறி நல்லபடியாக கொதிச்சுட்டு இனி கறியை உராக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டு, எங்களோட மதிய சாப்பாடு. இவ்வளோ தான் எங்களுடைய மதிய சாப்பாடு. வாங்க சாப்பாடை போடுவோம். சோறு போட்டாச்சு. இனி வந்து பருப்பு வெள்ளைக்கறி வச்சுருந்தாங்க. பருப்பு வெள்ளைக்கறி, அடுத்தது வந்து இறால் பிரட்டல். இறால் பிரட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோடு சேர்ந்து நான் வந்து காலிஃப்ளவர் சொல்லு, அது வந்து சும்மா பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். பொரிச்செடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதோட சேர்த்து இது வந்து நான் வீட்டிலே செய்த மோர் மிளகாய், அதுவும் பொரித்து வச்சுருக்கிறேன். மற்றது வந்து அப்பளம். இது எனக்கு ரொம்ப பிடிக்குமென்றதால ஒவ்வொரு நாளும் பொரித்து சாப்பிடுவேன். எண்ணத்தோடையும் சாப்பிடுவேன். எல்லா கலர்லேயும் ஒன்று வைப்பேன். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கமலேஷ். நன்றி.